தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு மாநகராட்சி அலுவலகத்துல டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் வேலை வாய்ப்புக்கான புதிய நோட்டிபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. வெறும் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் மட்டும் கிடையாது, மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு 14 விதமான பதவியில் அறிவிச்சிருக்காங்க. அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸ்கிப் நம்ம ஃபுல்லா பாருங்க, அப்பதான் முழுமையான தகவலை உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வேலை வாய்ப்புகளுக்கு எந்த வயது வரம்போ அவங்க கொடுக்கல. 18 வயது நீங்க பூர்த்தி அடைந்தா மட்டும் போதும். நீங்க எந்த கேட்டகரியா இருந்தாலும் சரி, இந்த வேலை வாய்ப்புகளுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள். இந்த வேலை வாய்ப்புக்கு எந்த ஃபீஸும் நீங்க பே பண்ண தேவையில்லை. அதே மாதிரி எந்த எக்ஸாமினேஷனும் கிடையாது. ஜஸ்ட் இன்டர்வியூ மட்டும் தான் வைப்பாங்க. அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அந்த 2 ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க வேலையில ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கு தகுதி விருப்பம் இருக்க ஆண் பெண் இருபாலரும் தாராளமா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க ஆன்லைன்ல எதுவும் அப்ளை பண்ண முடியாது. முழுக்க தபால் மூலியமா, அதாவது ஸ்பீட் போஸ்ட் மூலியமா அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா டைரக்டா கொண்டு போய் சப்மிட் பண்ணலாம். அதுக்கான லாஸ்ட் டேட் 14/8/2024 தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ள நீங்க அப்படி சப்மிட் பண்ணணும். அதுவும் 14ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்குள்ள நீங்க சப்மிட் பண்ணணும். அதுக்கு மேல வர அப்ளிகேஷன் ஃபார்மை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. 2 ஆப்ஷன் தான். ஒன்று டைரக்டா கொண்டு போய் சப்மிட் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா ஸ்பீட் போஸ்ட் மூலியமா அனுப்பலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் வச்சு அனுப்பாதீங்க. நீங்க வச்சு அனுப்புறது எல்லாமே ஜெராக்ஸ் காப்பியா மட்டும் தான் இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் என்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயுஷ் மருத்துவ அலுவலர். இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க பிஎஸ்எம்எஸ் மற்றும் இல்ல பிஹெச்எம்எஸ் படிச்சவங்க அப்ளை பண்ணலாம். 34,000 per month உங்களுக்கான சேலரி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதன் பாத்தீங்கன்னா டிஸ்பென்சர், மருந்து வழங்குபவர். இதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க டிப்ளமோ ஃபார்மசி படிச்சவங்க, அப்படி இல்லைன்னா இன்டகிரேட்டர் ஃபார்மசி படிச்சிருக்கவங்க இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். per day உங்களுக்கு 750 rupees சேலரி வழங்குறதா சொல்லியிருக்காங்க. பல்நோக்கு மருத்துவ பணியாளர் அப்படின்னா மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர். ஜஸ்ட் நீங்க 8 பாஸ் பண்ணியிருந்தா போதும், உங்களுக்கு தமிழ்ல எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சுதா போதும் சொல்லியிருக்காங்க. per day உங்களுக்கு 300 rupees சேலரி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. and then fourth பாத்தீங்க அப்படின்னா டேட்டா என்ட்ரி ஆபரேட்டருக்கான வேலை வாய்ப்பு. இதுக்கு நீங்க கிராஜுவேட் முடிச்சிருந்தா போதும். எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ்ல முடிச்சிருக்கணும். கூடவே பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக்ஸ் ஒரு சப்ஜெக்டா இருக்கணும். 1 year டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சிருக்கீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். டைப் ரைட்டிங் கேட்டிருக்காங்க. அது உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இல்லைன்னா நான் அப்ளை பண்ணக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா தாராளமா அப்ளை பண்ணலாம். 13,500 per month உங்களுக்கான சேலரி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஃபிஃப்த் ஆப்டோமெட்ரிஸ்ட். இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க கிராஜுவேட்டோ இல்ல போஸ்ட் கிராஜுவேட்டோ ஆப்டோமெட்ரியில படிச்சிருக்கீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணலாம். per month உங்களுக்கு 14,000 சேலரி. டென்டல் டெக்னீஷியனுக்கான வேலை வாய்ப்பு. இதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க 1 or 2 years கோர்ஸ் டென்டல் டெக்னீஷியனை நீங்க பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா 12,600 உங்களுக்கான சேலரி வழங்குறதா சொல்லியிருக்காங்க. அந்த என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேக்சின் கோல்ட் செயின் மேனேஜர். இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் டிகிரி எதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் பப்ளிக் ஹெல்த் ஆர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஆர் சோசியல் சயின்ஸ் ஆர் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் ஆர் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் ஆர் ரெஃப்ரிஜரேட்டர் அண்ட் ஏசி ரிப்பேர். இதுல ஏதாவது ஒண்ணுல நீங்க டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். 23,000 உங்களுக்கான சேலரியா per month வழங்குறதா சொல்லியிருக்காங்க. and then பாத்தீங்கன்னா ஆடியாலஜிஸ்ட். இதுக்கு நீங்க கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி அப்படி இல்லைனா பிஎஸ்சி ஸ்பீச் அண்ட் ஹியரிங்ல படிச்சிருக்கீங்கன்னா 23,000 per month உங்களுக்கு சேலரி. செக்யூரிட்டி கார்டு 8th பாஸ் பண்ணியிருந்தா போதும். 6,500 per month உங்களுக்கு சேலரி. மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் 8th பாஸ் ஆர் ஃபெயில் பண்ணியிருந்தாலும் போதும். 6,000 per month உங்களுக்கான சேலரி வழங்குறதா சொல்லியிருக்காங்க. ஓடி அசிஸ்டன்ட்டுக்கான வேலை வாய்ப்பு. இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க 3 months ஓடி டெக்னீஷியன் கோர்ஸ் படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். per month உங்களுக்கு 11,200 rupees சேலரி வழங்குறதா சொல்லியிருக்காங்க. ஆடியோ மெட்ரிஷியன் 12th முடிச்சுட்டு நீங்க டிப்ளமோ பாத்தீங்கன்னா ரிலவென்ட் ஃபீல்ட்ல முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். 17,250 per month உங்களுக்கான சேலரி வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. and then பாத்தீங்கன்னா ஸ்பீச் தெரபிஸ்டுக்கான வேலை வாய்ப்பு. இதுக்கு நீங்க பேச்சுலர் டிகிரி ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி முடிச்சிருந்தாலும் சரி, இல்ல பிஎஸ்சி ஸ்பீச் அண்ட் ஹியரிங் படிச்சிருந்தாலும் சரி, 23,000 உங்களுக்கான சேலரி. மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் 8th பாஸ் ஆர் ஃபெயில் மந்த்லி 7,500 rupees உங்களுக்கான சேலரி வழங்குறதா சொல்லி. சரி, எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற விஷயத்தோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் இருந்தா வைங்க, இல்லாட்டி வைக்கணுங்கிற எந்த ஒரு நீடும் இல்லை. and then பாத்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையுமே வச்சு எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கீழே மறக்காம உங்களுடைய சைனை போட்டுக்கோங்க. எல்லாமே ஜெராக்ஸ் காப்பியா வைங்க, அப்ளிகேஷன் ஃபார்மையும் வைங்க. மொத்தமா பேக் பண்ணி நீங்க எப்படி அனுப்பணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு டைரக்டா சப்மிட் பண்ணணும். அதாவது நேரிலோ அல்லது ஸ்பீட் போஸ்ட் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி நீங்க சப்மிட் பண்ணிக்கலாம். எந்த அட்ரஸுக்குன்னா இதே அட்ரஸ் தான். டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர் நம்பர் 38 ஜெயில் ஹில் ரோட் நியர் சிடி ஸ்கேன் உதகமண்டலம் 643001. இந்த அட்ரஸுக்கு ஒன்னு டைரக்டா சப்மிட் பண்ணலாம், இல்ல ஸ்பீட் போஸ்ட் மூலமா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷனா சொல்லியிருக்காங்க. மக்களே பாத்தீங்கன்னா இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கான அபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, உள்ள போனீங்கன்னா நீங்க ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ மறக்காம இந்த இடத்துல ஒட்டிக்கோங்க. மேல டாப்ல நீங்க என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ண போறீங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. மொத்தம் பாத்தீங்கன்னா 14 டைப்ஸ் ஆஃப் ஜாப் அறிவிச்சிருக்காங்க. நீங்க அப்ளை பண்ற ஜாப் என்ன அப்படிங்கறத நீங்க மென்ஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எடுத்து அப்ளிகேட் நேம் என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. அது என்ன உங்களுடைய பெயர் என்னங்கறத மென்ஷன் பண்ணணும். இல்ல யாராவது அப்ளை பண்ண போறாங்களோ அவங்க பேரை மென்ஷன் பண்ணிக்கலாம். இரண்டாவது பாத்தீங்கன்னா ஃபாதர் நேம் அப்படி இல்லைன்னா ஹஸ்பண்ட் நேம். நீங்க மேரிட் ஆன பெண்களா இருந்தா மட்டும் நீங்க ஹஸ்பண்ட் நேம் மென்ஷன் பண்ணுங்க. மிச்சம் ஆண் பெண் எல்லாருமே நீங்க உங்க அப்பா பேர் என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. பிறந்த தேதி மற்றும் வயது சரிங்களா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கறத மென்ஷன் பண்ணணும். தென் உங்களுடைய ஏஜ் என்ன அப்படிங்கறத மென்ஷன் பண்ணுங்க. ஐந்தாவது
கல்வி தகுதி, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்க. மறக்காம அதுக்கான ப்ரூஃபும் நீங்கள் கம்பல்சரி வைக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரி, உங்களோட இமெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பர் ரெண்டுமே, அது பிரைமரி மொபைல் நம்பர், ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் 2 நம்பர் இருக்குன்னா கம்பல்சரி மென்ஷன் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடியும் கம்பல்சரி மென்ஷன் பண்ணுங்க. சரிங்களா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் இதில் மென்ஷன் பண்ணுங்க. 2-3 கம்பெனியில் வேலை செஞ்சிருக்கீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கான ப்ரூஃபை கம்பல்சரி வச்சு அனுப்புங்க. ப்ரூஃப் இல்லாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை மென்ஷன் பண்ணாதீங்க. சரிங்களா? இருந்தால் மட்டும் அனுப்புங்க. எந்த வேலை வாய்ப்புக்கும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல. இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஸோ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி, ஃப்ரெஷர்ஸ் கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் என்னங்கிறத அனுப்புங்க. இப்போ நீங்கள் கரண்ட் அட்ரஸ் என்னங்கிறத அனுப்புங்க. அதே மாதிரி பெர்மனன்ட் அட்ரஸ் என்னங்கிறதையும் அனுப்பணும். ரெண்டையுமே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ரெண்டுமே ஒரே அட்ரஸ்னா ஒரே அட்ரஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இல்லை டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அந்த ஏதாவது முன்னுரிமை கோருபவர், அதாவது உடல் ஊனமுற்றோர், ஆதரவற்ற விதவைகள், அந்த முன்னாள் இந்த மாதிரிலாம் யாராவது அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்காக கவர்மெண்ட்டில் கொடுத்த ப்ரூஃப் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதன் கீழே இந்த இடத்துல வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஊர் பேர் என்னங்கிறத மென்ஷன் பண்ணணும். என்னைக்கு அனுப்புறீங்கிற டேட்டை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட், மறக்காமல் விண்ணப்பதாரன் கையொப்பத்தை போட்டு அனுப்புங்க. கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணுறீங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட், அதாவது உங்களுடைய சான்று ஒப்புமிட்ட சான்றிதழ் தான் வைக்கணும். அதாவது செல்ஃப் அட்டஸ்டட் உங்கள் கையெழுத்தை போட்டு அனுப்புங்க. எந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட வைக்கிறீங்களோ எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் மறக்காமல் உங்கள் கையெழுத்தை போட்டு அனுப்புங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டும் வச்சு அனுப்பாதீங்க. நீங்கள் வச்சு அனுப்புறது எல்லாமே ஜெராக்ஸ் காப்பியாக மட்டும்தான் இருக்கும். அவ்வளோதான் மக்களே. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க, மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.